ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நேச்சுரல் பியூட்டி அண்ட் குக்கிங் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பியூட்டி டிப் தாங்க சொல்ல போகிறேன். என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். எப்படி நைட்டில் நம்ம ஸ்கின் கேரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபேஸில் நீங்கள் மேக்கப் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த மேக்கப் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நார்மல் கோகோனட் ஆயில் இருந்தது தான், அதை வச்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ். நார்மல் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணுங்கள். இல்லை அது இல்லை அப்படின்னா பாசிப்பயிறு மாவு வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜென்டில் ஒரு மைல்டான ஒரு ஸ்க்ரப், ரொம்ப ரஃப்பாக ஹார்ஷாலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப மைல்டான ஒரு ஸ்க்ரப், ஒரு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு, அதில் கொஞ்சம் மில்க்கு இல்லைனா தயிர், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டுனிங்கன்னா உங்களோட டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும், ஃபேஸ் நீட் ஆயிரும். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். 5 to 10 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுங்கள். பெட்டர் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் ஐஸ் க்யூப் போட்டு அதை வந்து வச்சு வாஷ் பண்ணுறது, அப்படியே ஃபேஸில் ரப் பண்ணுறதுனால ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஐஸ் க்யூப் வந்து ரப் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் இல்லாதவங்க கோகோனட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணலாம். ஃபேஸை மட்டும் கவனிச்சா எப்படிங்க, உங்களோட லிப்ஸ்லேயும் கண்டிப்பாக மறக்காமல் வாஸ்லின்னா லிப் பாம் ஏதாவது வந்து கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப வறண்டு ட்ரையாக ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் லிப்ஸுக்கும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கைக்கு காலுக்கு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் இருந்ததுன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புருவம், அதை மறந்துடக்கூடாது. புருவம், ஐலேஷஸ் அந்த இடத்துல எல்லாம் வந்து விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் இருக்கும், அது வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அது ஒரு மஸ்காரா பாட்டில், காலியான எம்டி மஸ்காரா பாட்டிலில் கேஸ்டர் ஆயிலில் இல்லைனா ஆலிவ் ஆயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு உங்களோட ஐலேஷஸ், ஐப்ரோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து டெய்லி அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே வந்துட்டு வரிசையாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து வரிசையாக தான் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து என்ன பண்ணுங்கிறத. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லியும் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்றைக்கி கூட 2-3 வீடியோ போட்டிருக்கேன்.